சமீபத்தில் ஒரு நியூஸ் படித்தேங்க. அது வேற ஒன்றும் இல்லை, ஃபேஸ்புக்லேயும் பார்த்தேன். ஃபேஸ்புக்கில் வரக்கூடியது எல்லாமே 100% உண்மைதான் அப்படின்னு நம்பி நம்ம பதிவு போட்டுற முடியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்களை நான் தேடினேன், சர்ச் பண்ணேன். எனக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. நீங்கள் ஒரு ஏர்டெல் யூசராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அன்லிமிட்டெட் 5G டேட்டாவை யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தோணும், இந்த 5G டேட்டாவை நம்ம வேற டிவைஸுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது அது டிவியா இருக்கலாம், கம்ப்யூட்டரா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், மொபைலா இருக்கலாம். அதுவும் எப்படி ஷேர் பண்ணுவீங்கன்னா அந்த ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி ஷேர் பண்ணுவீங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ற நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் ஒரு விஷயத்த பதிவு பண்ண போறேன் இந்த வீடியோல. ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலுங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் இன்ட்ரோல பதிவு பண்ண மாதிரி ஏர்டெல்காரன் என்ன சொல்றாங்கன்னா அன்லிமிட்டெட் 5G டேட்டாவை உங்களால ஹாட்ஸ்பாட் மூலியமா ஷேர் பண்ண முடியாது. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஆமாங்க, பதிவு போட்டிருக்குங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டு. அப்போ ஜியோ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு ஜியோ யூசர் தான். என்னுடைய கடையில வச்சு என்னோட மொபைல அன்லிமிட்டெட் 5G டேட்டாவை கனெக்ட் பண்ணி என்னோட லேப்டாப்ல ஒர்க் பண்ண எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆனா அதே செட்டப்பை என்னோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ட்ரை பண்ணும் போது அங்க ஒர்க் ஆகல. காரணம் சிம்பிள்ங்க, ஈஸியா யார் வேணாலும் சொல்லிடலாம். சிக்னல் கிடைச்சிருக்காது, அதனால உங்களால கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியல, அவ்வளவுதான் அப்படி நீங்க சொல்லுவீங்க. அதே தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்படியே நான் 4Gக்கு மாற்றி என்னுடைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ விஷயம் என்னன்னா, ஜியோ தரப்புல எந்த வித பிரச்சனையும் இல்லை, ஏர்டெல் தரப்புல இருந்து தான் பிரச்சனையே இருக்கு. சப்போஸ் இன் ஃபியூச்சர்ல ஜியோ காரனும் மனசு மாறி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ நீங்க ஒரு ஏர்டெல் யூசராக இருந்தீங்கன்னா முதல்ல கவனத்தில் எடுத்துக்கிட வேண்டியது, அன்லிமிட்டெட் 5G டேட்டாவை ஹாட்ஸ்பாட் மூலியமா ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு உங்கள்கிட்ட மெயின் பேலன்ஸ்ல டேட்டா இருக்கும் தெரியுமா, அதை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கவனமா இருங்க. முக்கியமான இடத்துல உங்களால இன்டர்நெட்டை பயன்படுத்த முடியாது. அது கன்ஃபார்ம்னா ஜியோல எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ ஜியோ பக்கம் வந்தீங்கன்னா முறையா அன்லிமிட்டெட் 5G டேட்டாவை எந்த டிவைஸ்ல வேணாலும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஏர்டெல்காரன் என்ன சொல்றான்னா இதை ஒரு பிசினஸா மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லித்தான் இதை டெக்னிக்கலா தடுக்கிறான், வேற ஒன்றும் இல்லை. அதுவும் எப்படின்னா, இந்த ஏபிஎன் சொல்றாங்கல்ல, டிஎன்எஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அதாங்க ஏபிஎன்னா அக்சஸ் பாயிண்ட் நேம், டொமைன் நேம் சிஸ்டம். இதை பயன்படுத்தி தான் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி இந்த 5G டேட்டாவை ஷேர் பண்ண போகும்போது அங்க இவன் என்ன பண்றான், மாப்பம் பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி தடுத்துறான். வேற ஒன்றும் இல்லை, தடுத்து கண்டுபிடிச்சி என்ன செய்யறான், நீ இப்படியா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து அந்த டேட்டாவை கொஞ்சம் கொஞ்சமா கழிக்கிறான். வேற ஒண்ணு கிடையாது. ஜியோல எந்த வித பிரச்சனையும் இல்லை. இதுதான் மேட்ரு. ஏர்டெல் யூசர் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அன்லிமிட்டெட் 5G டேட்டாவை உங்களால மொபைல் ஹாட்ஸ்பாட் மூலியமா ஷேர் பண்ண முடியாது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் airtel.in அவங்களுடைய அபிஷியல் பேஜ் தான் இது. அன்லிமிட்டெட் 5G டேட்டா, இதுல நிறைய புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா அப்படியே பொறுமையா உட்காந்து ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன விஷயம் கீழே இருந்து ரெண்டாவது, ஷேரிங் ஆஃப் டேட்டா வேர் த கஸ்டமர் ஹேஸ் ஆக்டிவேட்டட் த அன்லிமிட்டெட் 5G டேட்டா ஷால் நாட் பி அலௌட் வயா மொபைல் ஹாட்ஸ்பாட். மொபைல் ஹாட்ஸ்பாட் மூலமா அன்லிமிட்டெட் 5G டேட்டாவை நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவா போட்டிருக்காங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஜியோல அப்படி இல்லை, ஏர்டெல்ல மட்டும் இருக்கு. ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல ஏர்டெல் யூசர்ஸ்க்காகவே ஒரு சில விஷயங்களை நான் பதிவு பண்ணியிருக்கேன். தப்பி தவறி அன்லிமிட்டெட் 5G டேட்டாவை நீங்க செட் பண்ணி ஹாட்ஸ்பாட் மூலியமா வேற டிவைஸை கனெக்ட் பண்ணி நினைச்சு கனெக்ட் பண்ணிடாதீங்க. மொத்த டேட்டாவையும் உருவிடுவாங்க. இதை மனசுல வச்சுக்கோங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. யாரெல்லாம் ஏர்டெல் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்குங்க. அதுக்கு கீழே உங்களுடைய கருத்தை இதை பத்தி நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அல்ல